சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். தேவ கிருபையினால தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்பினார்கள்? அவர்களாலெல்லாம் நிற்க முடியல, வாழ முடியல, இந்த உன்னத பணியில் ஓட முடியல. எல்லாம் என்ன என்ன பண்ணார்கள்? எல்லாம் சோர்ந்து போனார்கள், தேவனால் மறந்து போனார்கள், மனுஷர்களால் கைவிடப்பட்டவர்கள். ஆனாலும் இதன் மத்தியிலே கர்த்தர் நம்ம மேலே ஒரு அனாதி சிநேகம் நம்ம மேலே இருந்ததுனால அவருடைய காருண்யம் நம்ம என்ன பண்ணுது தம்பி? நடத்தி கொண்டு வருகிறது. ஆமே ஆமே. நான் சொல்லி தான் வரக்கூடாது, அதுதான் தப்பு. நீங்களே என்ன பண்ணணும்? சொல்லி முடிக்கணும். அவர் காருண்யம் தான் நம்மளை என்ன பண்ணுது? இம்மட்டும் நடத்துது, இனிமேலும் நடத்தும். எத்தனை பேர் ஆமைன்றீங்க? கர்த்தர் நல்லவர். காலையில் தினத்தில் காலை ஆராதனையில் ஆண்டவர் பரிசுத்தத்தை குறித்து பேசினார். எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. உடல் பரிசுத்தம் அல்ல, உள்ளத்தின் பரிசுத்தத்தை குறித்து பேசினார். உடல் சுத்தம், நம்ம எல்லாருமே உடல் சுத்தம். பல நோய்கள் வரும்போது இன்னும் சுத்தமாக ஆகிடுறோம். ஆனாலும் இருதயத்தினுடைய சுத்தம் சொல்லி ஆண்டவர் முக்கியப்படுத்தினார். வந்த ஜனங்கள் சிலர் மகிழ்ந்தார்கள், சிலர் துக்கப்பட்டார்கள். அப்படி தான் இருக்கும். எல்லாரும் இது நல்ல விஷயம் அல்ல. இது நல்ல விஷயமா? பரிசுத்தம் அடைகிறது அது ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது ரொம்ப தீமையாக போல தெரியும். ஆனாலும் கர்த்தர் பேசினார். பரிசுத்தம் அடைந்தால் கிறிஸ்தவர்களுக்கு எதுக்கு பரிசுத்தம் என்று அந்த தலைப்பில் தேவன் வசனங்களை கொடுத்தார். ஆண் வரிசையில், பெண்கள் வரிசையில் கிறிஸ்தவர்களுக்கு எதுக்கு பரிசுத்தம் என்று கேள்வி கேட்கும்போது அவர்கள் பரிசுத்தம் எதுக்குன்னா பரலோகம் போகிறதுக்குன்னாங்க. எடுத்த உடனே பரலோகம் போகிறதுக்கு ஓகே. அப்புறம் தேவனை 2-3 வார்த்தை அப்படி தானே, ஒரு 2-3 பேர் தான் சொன்னாங்க வந்த கூட்டத்தில். அப்புறம் தேவனை பார்க்க, தேவனோடு பேச, ஜெபிக்க பரிசுத்தம் வேணும். சரி. அதுக்கப்புறம் ஆண்டவர் வசனத்தின் மூலமாக பரிசுத்தம் எதுக்குன்னா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய தான் நம்மளுக்கு பரிசுத்தம் வேணும். யாருக்கு? நம்ம கையினால் இல்லை, தேவ கரத்தினாலே நீங்களும் நானும் அற்புதம் பெற. அதுக்கு இந்த சரீரம் இல்லை, இது டஸ்ட்டு படியும், அழுக்கு படியும், இதில் இரத்தக்கரை இருக்கும், இதில் பாவக்கரை இருக்கும். இது இல்லை, இதுக்கு உள்ள ஒன்று இருக்குது பாருங்க, அதான் பரலோகம் முக்கியப்படுத்துது. இந்த சரீரத்தை இல்லை. இந்த சரீரத்துக்கு முடிவு இருக்குது. ஏமே கொஞ்சம் சொல்லுங்க ஆழமா. இந்த சரீரத்துக்கு முடிவு இருக்குதா இல்லையா? ஆனால் அதை பேசி கொண்டு இருக்கிற இந்த ஆத்துமாவுக்கு முடிவு இல்லை. இது கர்த்தர் கையில் இருக்குது. அதான் ஒரு பக்தன்படியாக சொல்கிறான். உன்னை உருவாக்கினவர் யாரு, அதை அறிந்து நீயும் இந்த வேளை மனசு மாறு. உனக்குள் இருக்கும் ஆத்துமா அது விலையேற பெற்றது. உனக்குள் இருக்கும் ஆவியோ அது தேவன் தந்தது. அது தேவன் தந்தது. 10 மாதம் தாயின் வயிற்றில் நான் இருந்ததும், மீதி நாளில் மண்ணில் வந்து வாழ வந்ததும், எத்தனை நாள் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது, எத்தனை நாள் இருப்போம் என்றும் உனக்கும் புரியாது. உனக்குள் இருக்கும் ஆத்துமா அது விலையேற பெற்றது. உனக்குள் இருக்கும் ஆவியோ அது இயேசு தந்தது. அது தேவன் தந்தது. இந்த கான்செப்டில் நம்ம கவனமாக இருப்போமானா நிச்சயமாக இந்த பூமியில் நமக்கு அழிவு இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த பூமியில் நமக்கு மரணம் இல்லை. என்னடா மரணம் இல்லாத ஒரு பிரசங்கம் நீ எப்படி பண்ணலாம்? ஆனால் மரணம் இல்லாத பிரசங்கம், மரணமில்லாத நபர்கள் உங்கள் கையில் கொடுத்துருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. மரணத்தை சந்திக்காம அவர்கள் நித்தியத்தை அடைந்தார்கள். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை எடுத்து கொள்ளப்பட்டார்கள். அந்த இடத்துல நீங்கள் கேள்வி எதுவும் எழுப்ப வேண்டாம். எடுத்து கொள்ளப்பட்டார்கள் இந்த பூமியிலிருந்து. எத்தனை பேர் புரிஞ்சது சத்தியம்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படி தான் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மையும் நடத்துகிறார். இந்த பூமிக்கும் நமக்கும் எந்த விதமான பந்தமோ பாசமோ
என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் நாம் பூமியில் வசிக்கிறோம், பூமியில் வாழ்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லணும், உயர்த்தணும், கூடி வரணும். அதற்கு தான் தேவன் நமக்கு கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? நியாய புஸ்தகத்தை, சட்ட புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறார். சரி, போகட்டும். பரிசுத்தத்தை குறித்து தேவன் பேசினார். அங்கே வந்தவர்களுக்கு எத்தனை பேர் சந்தோஷப்பட்டாங்க, எத்தனை பேர் துக்கப்பட்டாங்க எனக்கு தெரியாது. ஆனாலும் பரிசுத்தம் எதுக்குன்னா நம்மை மேன்மைப்படுத்த, பேரை மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிக்க, தேவன் அற்புதங்களை செய்ய. இன்னைக்கு நிறைய அற்புதங்களுக்காக நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? கதறிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அற்புதம் பெறத்தக்கதான ஒரு பாத்திரங்களாக நீங்களும் நானும், என்னோட சேர்த்து நீங்களும் நானும் அற்புதம் தேவனிடத்தில் அற்புதம் பெறக்கூடிய நபர்களாய் நாம் காணப்படும் போது நிச்சயமாய் அந்த அற்புதம் செய்யறதுக்கு தேவன் உடன்படிக்கை வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற நம்மிடத்துல, மனுஷனிடத்துல என்ன கேட்கிறாருன்னா தேவன் பரிசுத்தத்தை கேட்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை இதை குறித்து தேவன் அறிய பேசினார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார் என்று பேசினார். அல்லேலூயா. சரி, போகட்டும். இப்போது தேவன், நான் ஒரு காரியத்தை எடுத்துட்டு வந்தேன். நான் மனது விட்டு உங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் கடந்து போகிறேன். நான் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லும்படி எடுத்துட்டு வந்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய புயம் உனக்கு ஆதாரம் என்று இன்றைக்கு பேச வேண்டும் என்று சொல்லி நான் கொண்டு வந்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. அதற்குரிய வசனங்கள் எல்லாம் நான் என்ன பண்ணியிருந்தேன்? உண்மைக்கே சொல்கிறேன், வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். அதுக்குரிய வசனங்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன்? எனக்குள்ளே நான் ஓட்டிக்கொண்டே இருந்தேன். திடீர்னு தேவன் உங்களுக்கு இப்போது ஃப்ரெஷ்ஷாக, இது நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, இப்படியே ஒரு ஆயத்தத்தோடு நான் வந்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி ஒரு ஆயத்தத்தோடு வந்து அதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கல, இதே ட்ரெஸ்ஸில் ஒரு ஆயத்தத்தோடு வந்தேன். அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயம் உனக்கு ஆதாரம் என்று பேச வேண்டும் என்று நான் வந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னுடைய சித்தத்தை குறித்து என் ஜனத்தோடு பேச என்று சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சடனாய் இந்த உபதேசம் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. நான் இந்த உண்மையை நான் உங்களிடத்தில் ஷேர் பண்ணுகிறேன். எடுத்து வாசிங்க. நாம் தேவ சித்தம் என்ன? எத்தனை சித்தம் இருக்குது? கொஞ்சம் சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், என்னோட கொஞ்சம் பேச ஆரம்பிங்க. அப்போ தான் நாம் தேவனோடு பேச முடியும். மனுஷர்களோடு பேசி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரொம்ப நூலாயிட்டோம், ரொம்ப நூடல்ஸாக மாறிட்டோம். புரியுதுங்களா? பேசாதே இருக்கிறோம் இப்போது. அதனால் யாரை பார்த்தாலும் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்கள். அல்லேலூயா. யாரை பார்த்தா எனக்கு யாரையுமே பிடிக்கலன்னு சொல்கிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்க. ரொம்ப 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 கண்டிஷனாக இருப்பீங்க அந்த விஷயத்தெல்லாம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக யாரையும் பிடிக்காதே போகுது. சொல்லுங்கள். இல்லை, அது என்னன்னு தெரில. அதனால் நான் அவங்களா துரத்துறங்காட்டியும் நானும் சரி பண்ணிக்கிறது நல்லது. புரியுதா? யாருமே பிடிக்காத போதுன்னா அப்போ நான் நல்லவனும் இல்லை, நான் பரிசுத்தவானும் இல்லை. எனக்கு யாருமே சரியாக பிடிக்காதே போகுது. அது ஏன்னு சொன்னால் இன்னும் அதை என்ன பண்ணணும்? நான் நிதானிக்கணும். ஏன் ஆண்டவர் யாருமே பிடிக்காத போனால் எப்படி நான் ஆதாயப்படுத்த முடியும்? ஒருவேளை அவங்களுடைய செயல்கள், பேச்சுகள் பிடிக்காத போனால் நம்மளுக்கு ஆளே பிடிக்காத போயிடுது. அதை மாத்திரம், பாவத்தை மாத்திரம் விலக்கி, அந்த பாவம் செய்கிற ஆத்துமாவை, பாவம் செய்கிற ஆணோ பெண்ணோ அவர்களை தூக்கி எடுக்கிறது தான் மேலான காரியத்தை நான் தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? நம்ம ஜெபிக்கிறோம். எதுக்கு ஜெபிக்கிறோம்? அவங்க விடுதலை பெறணும்னு ஜெபிக்கிறோம். இல்லை, நான் கற்பனை கூட பண்ணதில்லை. இந்த நாளில் சமூகம் வந்து நம்ம ஆராதனை அட்டன் பண்ணுவாங்க. அல்ல, அதே போல் நம்ம கலப்பி நம்ம தோத்திரம் பண்ணி டாட்டா சொல்லி அனுப்பிவிட்டோம் அன்பு தாயாருக்கு, பிரேமமாக. சரி, நீங்கள் போயிட்டாங்க, நல்லா கோடா கோடியை பெருகி வாழுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டோம். அவங்க சாட்சியில் என்ன பண்ணாங்க? ஒரு இந்த ஆராதனை போல் அங்கே எதுவுமே ஆராதனை கிடைக்கலன்னு ஒருவேளை அதனாலேயே ஓடியான்ட்டாங்களான்னா தெரில. அது அவங்களுடைய இயல்பு. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து நினைக்க முடியாத காரியம். சிலது வந்து நாம் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறோம். அது வந்து என்ன பண்ணுது? நம்மளை அறியாமலே தூரம் போகிறது. ஆனால் தூரம் போனது அத்தனையுமே வெகு சீக்கிரத்தில், வெகு வேகமாய் நம்மிடத்தில் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நான் உணர்வுபூர்வமாக சொல்லுகிறேன். அல்லேலூயா. சித்தம் என்ன? சித்தம் இன்றைக்கு தேவ சித்தத்தை குறித்து சில வசனங்களை, எனக்கு முன்னே உட்காந்துருக்கிற நீங்கள் எல்லாருமே ஜாமான்கள் வசனத்தில். சொல்லுங்கள் அல்லேலூயா. எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ண கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. கற்று தீர்த்தன்னு சொன்னால் நான் பாவியாக மாறிடுவேன். சொல்லுங்கள் அல்லேலூயா. நீங்கள் நல்ல வசனத்தை, நல்ல ஆசை போட்டவங்க, நல்ல வசனம் எது எது எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். உங்கள் மத்தியில் கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறாருன்னா அதுதான் மேலான கிருபை. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. அப்போ தேவ சித்தத்தை குறித்து நான் சில வசனங்களை காமிக்க போகிறேன், சில நபர்களை காமிக்க போகிறேன். நான் வந்து கூலாக பேசிட்டு போயிடலான்னு பார்த்தேன். அநாதி தேவன் உன் அடைக்கலம், பயப்படாத, போயிட்டு வா, நீயும் நல்லா இருப்ப, நானும் நல்லா இருப்பேன்,
சொல்லிட்டு போயிடலான்னு பார்த்தேன். நான் சாப்பிட்டு போயிடலான்னு பார்த்தேன். எனக்கு ஒரு பெரிய பாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். என் சித்தத்தை குறித்து பேசுனாரு. இப்போ நான் என்னத்த சித்தத்தை குறித்து பேசுறது? நான் ஒன்றையும் கமாலினுடைய பாதத்தெல்லாம் போய் வரலையே, நான் ஸ்கூலுக்கே போகலையே சரியா. திடீர்னு தேவ சித்தத்தை பேசுன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு கீழே இறங்கி விட முடியுமா ஆண்டவனேன்னு போராடி தான் டீயே லேட்டாக குடித்தேன் நான். அது எனக்கு ஒண்டி தான் தெரியும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போது தேவ சித்தம் இன்றைக்கு நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ, நீங்கள் அப்செட் ஆக வேணாம், இதுக்காக தூரம் போக வேணாம். நம்ம வசனத்தை மாத்திரம் என்ன பண்ணுவோம், ஐயா சொன்னார், ஒரு எவிடன்ஸ் கிடச்சிச்சு. வசனத்தை கேட்குறவர்கள் அதுக்கு நம்ம கை கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் இருக்கணும்னு சொன்னார் பாருங்க. அந்த ஒன்று எனக்கு ஒரு ஆதாரமாக ஆகி போச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே சங்கீதத்தில் ஒரு காரியத்தை சொன்னாங்க, நான் எடுத்து வச்சிருக்கிற வசனத்துக்கு. அல்லேலூயா. இந்த ஜாதி எத்தனை பேர் நீங்கள் மறந்துட்டு இருப்பீங்க. 4 இப்போ வாசிங்கன்னா கூட நான் எடுத்து வாசிப்பேன், ஆனால் வாசிக்க தெரியாது. உபாகம் 4 எடுத்து வாசிங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு வெளிச்சம் வந்தது இந்த உபதேசத்துக்கு. இந்த ஜாதியை போல வேறு ஒரு பெரிய ஜாதி எது? அந்த வசனத்தை வாசித்துருங்களேன், ஏன் சிக்கனம் பண்ணுறீங்க? ம் ஆ 2வது குலோ எனக்கு. கண்ணு தெரியலையா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த வசனத்தை சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம கேட்கணும். அதுதான் இந்த வசனத்தை சொல்லும்போது ஆண்டவர் எனக்குள்ள அந்த அபிஷேகத்தில் அதை உறுதிப்படுத்தினார். இந்த ஜாதியை போல ஒரு பெரிய ஜாதி ஏது? ஹல்லேலூயா. நான் கதி கட்டி இது உள்ளே ஓய்ந்துட்டேன்னு நினைக்கிறோம் சில சூழ்நிலை. ஆனால் உன்னை போல ஒரு பெரிய கர்த்தருடைய ஜனத்தை போல வேறு ஒருவர் ஏது? ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை 2 காரியம். ஒன்று தேவ சித்தம், இன்னொன்று சுய சித்தம். இதுக்கு மேலே இன்னும் நிறைய சித்தங்கள் இருக்கிறது. புரியுதுங்களா? கணவன் சித்தம் இருக்குது, மனைவி சித்தம் இருக்குது, பிள்ளைங்களுடைய சித்தம் இருக்குது. சரி, இன்றைக்கி தேவ சித்தம், சுய சித்தம். நம்ம எதை கவனிக்க போகிறோம்? இது 2மே மிஸ் பண்ணது தான் இந்த வார்த்தை. இன்றைக்கி கொடுக்க போகிறேன். நம்ம சில வசனங்களை இந்த நேரத்துக்கு அந்த மாதிரி கொடுக்க போகிறேன். தேவ சித்தமும் இருக்குது, சுய சித்தமும் இருக்குது. அல்லேலூயா. நாம் எங்கே இருக்கிறோம்? இப்போ இந்த தம்பி எங்கே இருக்கிறான்? நான் எங்கே இருக்கிறேன்? சொல்லின்னு இருக்கிறேன். நான் எங்கே இருக்கிறேன்? தேவ சித்தத்தில் தான் இருக்கேன்னா, இல்லை சுய சித்தத்தில் இருக்கேன்னா? என் மனைவி அப்படி சிக்னல் பண்ணோடனே மைக்கு வச்சுட்டு போக முடியுமா இருக்குன்னா, இல்லை அது இல்லை, நீங்கள் அப்படியே அப்பால போ சாத்தானேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கேன்னா? சொல்லுங்க அல்லேலூயா. அப்பால போ சாத்தானேன்னு எப்படி சொன்னாரு? இப்போ வசனம் என்ன பண்ணிச்சு? உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகுது. நல்லா கவனி, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். சாப்பாடு ஆரம்பிச்சு கை வச்சிடலாம். அல்லேலூயா. சொல்றது தான் நீ தெரியும், பசங்களுக்கு தெரியும். நீ சொல்றது தான் அந்த 1 மணிக்கு எப்படி அவனுக்கு தெரியும். 3 வருஷத்தில் உட்காந்துக்கணும், என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு பண்ணணும். இன்னும் சொல்கிறது பார்த்தா இப்போ பாபு சந்தோஷப்படுவான், ஆனால் அவன் சந்தோஷப்பட மாட்டான். இவர் முடிக்க மாட்டார், எனக்கு தெரியாதா? அந்த 1 மணிக்கிட்ட தான் தந்து கொண்டு வந்து நிறுத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை எங்கே விட்டேன்? நான் கவனிச்சா தானே நான் விட்டதை சொல்கிறதுக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பாருங்கள், எங்கே விட்டோமா? நீ அதை சொல்கிறியா? தேவ சித்தம், சுய சித்தம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இப்போ நாம் தேவ சித்தத்தில் இருக்கிறோமா? இப்போ நம்ம சுய சித்தத்தில் இருக்கிறோமா? தேவ சித்தம் எப்படிமா? ஆமாம். இப்போ பாருங்க, ஆண்டவரோடு கூட இருந்த பேதுரு தான், அப்படி தானே? பேதுரு திடீர்னு சாத்தான்னு சொல்கிறதுக்கு என்ன ஆச்சு இவருக்கு? என்ன ஆயிடுச்சா? நல்லா கவனி. இது அவ்வளோ தூரம்லாம் போனீங்கன்னா ட்ராக்கே மாறி போயிடும். நான் மறுபடியும் அனாதி தேவன், அடைக்கலம், நித்திய புழை, ஆதாரம், போயிட்டு வரலாம், நீயும் போகலாம் நானும் போகலான்னு சொல்லிட்டு போயிடுவோம். புரியுதா? இந்த கமால்லேருந்து, இந்த கதையிலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வரணும். ஏன்னா இது முடிய போகுதுன்னு சொல்ல. இதோ வந்துட்டோம். எங்கே ஆரம்பிச்சுது? நோவாவினுடைய பேழை எங்கே ஆரம்பிச்சுது? எங்கே முடிச்சதுன்னு தெரியல உங்களுக்கு? சரி, ஆரம்பிச்சதை விட்டுருங்க, டைவெர்ட் ஆகிட்டு இருக்கிறீங்க. முடிச்சது எங்கே? அரராத்து மலையில் போய் அந்த பேழை என்ன பண்ணுச்சு? அப்படியே முட்டி என்ன பண்ணுச்சு? நின்னுது. இப்போது அமைதி, ஜீவியம் அவனுக்கு உண்டாச்சு. சொல்லுங்கள் அல்லேலூயா. அதே நல்லா கவனிங்க. இதே தேவ சித்தத்தை நிறைவேற்றின, தேவ சித்தத்துக்காக இந்த நோவா, அப்படி தானுங்க? நோவா எத்தனை வருஷம் பிரசங்கித்தார்? 120 வருஷம் பிரசங்கித்தார். நல்லா கவனிச்சுக்கொள்ள. இங்கேருந்து வந்துடுறேன் நான். இன்னும் வசனத்தை கொடு. சரி, வசனத்தை வச்சிடலாமா?
மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அத்தியாயம் அதனுடைய 21ஆம் வசனத்தை வச்சுருங்க, நம்ம உள்ளே போயிடலாம். இப்போ நான் நோவா கிட்ட விட்டுருக்குறேன். நீங்கள் விட்ட இடம் சொல்ல மாட்டேன்றீங்களே, அதனால் நானே ரிவைண்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ லேட் ஆகும். அல்லாமல் போதும்மா, போதும் போதும் போதும், உள்ளே போனால் ரொம்ப லேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுங்க. போதும் போதும் போதும். இப்போ பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இப்போ என்ன வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொல்றார்? இயேசுவானவர். சரி, இப்போ அதுக்கு மேலே போங்க. மேலே போங்கன்னா வெளியே போயிட போறீங்க. சரி, இப்போ இந்த பரலோக சித்தத்தை செய்ய என்ன வேணும்? மூஞ்சி அழகு வேணும், கையில் காசு வேணும், வீடு வாசல் வேணும், நல்ல படிப்பு வேணும், இதெல்லாம் இல்லை. இது கடைசியாக முடிக்க போகிற வசனம் இதுக்கு ஒப்பிட்டா முடிஞ்சிடும் பாருங்க. இது என்னன்னா வெளிப்பாடு தான் வேணும். தேவ சித்தத்தை செய்ய ஒரு வெளிச்சம் வேணும். யாரையும் குற்றப்படுத்தல, சொல்லுங்கள் அல்லேலூயா. நம்முடைய பிழைப்பு எப்படி இருக்குதோ இங்கே, நம்முடைய பிழைப்பு, ஒருவேளை நம்ம சில பேர் ஆண்டவருக்குள்ள பிழைப்புக்காக வந்திருப்பாங்க, சில பேர் பேர் புகழுக்காக வந்திருப்பாங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மூணாவது, ஒருத்தர் பிழைப்பு, ஒருத்தர் பேர் புகழ், இன்னொருத்தர் நிறைய சுகந்தரிக்க வந்திருப்பாங்க. இது எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஆகும். ஆகமா ஆகாதா? ஒன்றுமே இல்லாத எண்ணெய், வனாந்தரமாக இருந்த எண்ணெய் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லத்தக்கதாய் வைத்திருக்கிறார். ஐயோயோ, இந்த ஆராதனை முடிஞ்சோடனே என்னன்னு கேட்டுறாதீங்க, சொல்லத்தக்க வச்சிருக்கிறார். என்ன என்னிடத்துல பேசத்தக்கதாய். இதான் முன்னெல்லாம் வந்து நம்மளை சட்டை பண்ண மாட்டாங்க, இப்போ நின்று பேசத்தக்கதாய். ஐயான்னு சொல்லிட்டா நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் ஏறி இல்லை. ஐயான்னு சொன்னால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. பாஸ்டர்ன்னு சொன்னாலும் போதகர்ன்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுறக்கூடாது, உடனே நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோன்னு இல்லை. நாம் என்ன பண்ணோம், இன்னும் தாழ்மைப்படும் போது நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்கன்னு இல்லை, கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். இப்போ வாசித்த பகுதி என்ன சொல்லுகிறது? பரலோக சித்தத்தை செய்ய ஒரு விதத்தில் பார்த்தா இந்த மேல் வசனம் என்ன சொல்லுகிறது? கனி. அது கொஞ்சம் மேலே போகும்போது, தம்பி மேலே போகும்போது, இதை எதுக்கு காமிக்கிறேன்னா ஒரு அவுட்லைனுக்கு தான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கனி, நல்ல மரம் கனி கொடுக்காத மரம். ரெண்டாவது சொல்கிறாரு, சொல்லு. பல காரியங்களை இங்கே இயேசு சொல்கிறாரு. சொல்லி முடித்த உடனே இவங்க நினைக்கிறது வேற, நான் உபதேசத்து உள்ள போகிறேன், இவங்க நினைக்கிறது வேற, கூட இருக்கிறவங்க. ஆனால் தேவன் நினைக்கிறது வேற. தேவனுடைய நினைவு அந்த பரலோக ராஜ்யம். இப்போ வாசிங்க, பரலோக முழுமையாக வாசிங்க சீக்கிரம். 20. இது வந்து எனக்கு சொன்ன, உங்களுக்கு சொன்ன வார்த்தை. அப்படி கீழே சொல்றாரு பாருங்க. சரி, ஓகே, நீங்கள் இறங்கிட்டீங்க கொஞ்சம். இதுதான் என் போஜனம். டிபெண்ட் பண்ணுங்க, இறங்கிட்டீங்க வேகமாக. அங்கே இருக்குது பாருங்க. ஹலோ, நீங்கள் தேடாதீங்க. 7ல் 21 நிதானமாக வாசிங்க. வாசிங்க தம்பி, சரியா வாசிங்க. இதுவே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதுவே தேவனுடைய சித்தத்தை செய்து இருக்குதா தம்பி? தேவனுடைய சித்தத்தை செய்யறது, பிதாவின் சித்தத்தை செய்யறது அவருடைய போஜனம் இருக்குதா இல்லையா? நான் தப்பா சொல்றேன்னா? இல்லை, நான் எப்படி இருக்குதா? 21 முழுமையாக பார்த்துட்டீங்களா தம்பி? சரி, அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. ஓகே. இப்போ கனி இல்லாதவன் பிரவேசிக்க முடியாது, சித்தத்தை செய்ய முடியாது, வேகமாக கடந்து போகிற பிறகு அவன் பரலோகத்துக்கும் ஏறி போக முடியாது. அப்போ யார் என்று சொன்னால், தேவ சித்தத்தை செய்கிற நபர்கள் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்? தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் தான் பரலோகத்துக்கு ஏறி போக முடியும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ தேவ சித்தத்தை நாம் எப்படி செய்கிறோம்? தேவ சித்தத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களிலே, நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களிலே தேவ சித்தத்தை எப்படி நாம் நிறைவேற்றுறோம்? ஒருவேளை நம்ம ஜெபத்தினால, நம்முடைய பணங்களினால, நம்முடைய நேரங்களினால தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றுறோம்? இங்கே வாசித்த பகுதியெல்லாம்
சுய சித்தத்தை மையமாக்கி காமிக்கிறதை நாம் பார்க்குறோம். சுய சித்தம் தானே. அவன் என்ன பண்ணான், இதை ஓட்டினான், அதை ஓட்டினான், எல்லாத்தையும் ஓட்டினான். இது வந்து எனக்கு பிரியமானது அல்ல. அல்லேலூயா. வாசிக்குமா. ஆ ஆ ஆ அலேலு அலேலுயா. இந்த வசனத்தை அம்மா எடுத்து கொடுத்ததுக்காக கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. பாருங்க, அப்போ பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறது இயேசுவுக்கு போஜனமா இருக்குது. அப்போ பாருங்க, நாம இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? அவர் வந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றவே வந்திருக்கிறாரு. அப்போ நம்ம சுய சித்தத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் நின்று நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறாருன்றாங்க சில பேர்லாம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க, நான் முன்ன மாதிரி இல்லை, ஆசீர்வதிக்கிறாங்க. அப்போ அப்போ இந்த கிரியைகளிலே தேவ சித்தம் எப்படி செயல்படுகிறது, தேவ சித்தத்தை இவங்க எப்படி நிறைவேற்றுறாங்க? சாதாரண விஷயம் அல்லவ. அவன் இந்த நோவா கிட்ட விட்டேன்ல, நோவா கிட்ட விட்டேன்ல, அங்கே ஒரு வெளிச்சத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நோவா எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணார்? 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். நோவா 2 இடத்துல 2 வேஷம் போடுறாரு. தெரியுமா உங்களுக்கு? வேத சத்தியம். நோவா 2 வேஷம் போடுகிறதை நான் சமய நாட்களிலே அந்த வசனத்தின் இன்னொரு மூலமாய் நான் கேள்விப்பட்டேன். வசனம் வேதாகமத்தில் உள்ளது. அல்லேலூயா. தேவனுக்கு முன்ன ஒரு வேஷம் நோவா போடுகிற காரியம். ஆனால் அதே நோவா பலிபிடத்துக்கு முன்ன ஒரு காரியம், தேவனுக்கு முன்ன ஒரு காரியம், தேவன் அல்லாத ஒரு காரியத்தை செய்கிறார். அதனால் இந்த நோவாவை ஆனால் கர்த்தர் என்ன பண்ணல, கண்டிக்கல, அடிக்கல, அப்படியே விட்டு விட்டார். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு கூட நிறைய பேர் துணிச்சலான காரியங்களை செய்துட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நாம் சொல்லுகிறோம். வழி தப்பி வழி மாறி நாம் நடந்து தேவன் நான் என்ன பண்ணுவார், மறுபடியும் என்னை அந்த இளைய குமாரனை போல கொண்டு வந்து என்னை என்ன பண்ணுவார், என்னை சீர்படுத்துவார் என்ற அதிக நம்பிக்கை நிச்சயத்தோடு இருக்கிறோம். உண்மை. ஆனால் அதுக்கேற்ற கிருபை நமக்கு கிடைக்குமா என்று சொல்லி நாம் காத்திருக்கணுமே. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நோவாவை குறித்து பார்க்கும்போது நோவா கர்த்தருடைய பலிபீடத்தில் இருந்தது போல மீதி இடங்களில் இல்லை என்று இந்த வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதம். சில இடங்களில் நோவா சுயமாய் இருந்ததை, அந்த சுயத்துக்காக தான் நான் காட்டுறேன். நோவா சுயமாக இருந்தது. நம்ம நோவாவை 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார், நல்லது. பாருங்க, 120 வருஷம் பிரசங்கம் பண்ணதில் இவர் குடும்பம் தான் தக்குச்சு, மீதி ஒரு குடும்பமும் வரல, நல்லது. அவர் என்ன பண்ணார், பேழை என்ன பண்ண கர்த்தர் சொல்லி அவர் செய்து முடித்தார். ஆனாலும் எப்படி ஆபிரகாம் மேலே ஒரு குறை இருக்கிறதோ, நோவா மேலே நம்முடைய பிதாக்களின் மேலேயும் தேவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தப்பிதங்களை பண்ணினார்கள். ஆனால் சிலரை என்ன பண்ணார், ஆண்டவர் காட்டி கொடுத்தார், சிலரை காட்டி கொடுக்கல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது நான் சில பேர் சொல்லுங்க, அது கிருபை நடத்துது என்னன்னுவாங்க. இல்லை, ஆண்டவர் சிலதை விட்டு விட்டார், சிலதை என்ன பண்ணார், மறுபடியும் அதை ரன் பண்ண சிலதை உணர்த்தினார், சில நபர்களை உணர்த்தினார், சில குடும்பத்தை உணர்த்தினார், சில தேசத்தை, சில பட்டணத்தை உணர்த்தினார், சில பட்டணத்தை தேவன் கண்முன்ன என்ன பண்ணார், ஒன்றுமில்லாத ஆக்கினார். இந்த நோவாவினுடைய சம்பவம் என்னன்னு சொன்னால், சித்தத்தின்படியே நோவா செய்தான், ஆனால் தேவனுக்கு முன்ன அது நடந்தது. ஆனால் நோவா சுய சித்தத்தின்படியே சில காரியங்களை செய்ததாய் இங்கே வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த நோவா ஒரே நிலையில் இல்லை, அதனால் 2 நிலையில் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளை, அப்போது நாம் என்ன, இப்போ ஒரு மனுஷனை பார்த்தோம். இந்த ஆபிரகாம் என்கிற மனுஷன் என்ன பண்ண, தேவ சித்தத்தையும் செய்தார், தன்னுடைய சுய சித்தத்தையும் செய்தார். அதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் வாசிக்க கேட்க நம்மளுக்கு நேரம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் எப்படி தேவ சித்தத்தை முக்கியப்படுத்துகிறோமா நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில்? எதற்காக இல்லை, நான் தான் அதை சொன்ன வசனத்தை, உபாகம் 33ன்னு நினைக்கிறேன் அந்த வசனம், 33 30, அநாதி தேவன் உன் அடைக்கலாம், அவருடைய நித்திய புயம் உனக்கு ஆதாரம் என்று சொல்லிட்டு போகலான்னு என்று நினச்சேன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சித்தத்தை செய்ய சுயம் அங்கே என்ன பண்ணக்கூடாது, தேவ சித்தத்தை செய்யும் போது சுயம் அங்கே என்ன பண்ணக்கூடாது, இருக்காது. அப்போ சுயம் இல்லாத ஒரு மனுஷன் தான் தேவ சித்தத்தை செய்ய முடியும். அதாவது சாப்பிடுகிறத கொடுக்கறது, அது சுயம் இல்லாத மனுஷன் சொல்ல முடியாது. பசியோடு வரும்போது
எனக்கு பசியாக இருக்குதுன்னே சாப்பிட்டதை கொடுக்குறது, அது ஒரு பெருந்தன்மையும் கிடையாது. அது அவனுடைய இரக்க மனது. நம்ம கொர்நேலியுவ பார்க்குறோம். அவன் என்ன பண்ணான்? ஜெபித்தான். எல்லாருக்கும் என்ன பண்ணான்? தானம் தர்மம் பண்ணினான். அதுக்குரிய பலனை அவன் அனுபவிச்சான் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த இந்த நோவா நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க வேதத்தில அப்புறம் நீங்க அலசி பார்க்கும்போது, நோவா 2 ஜீவியம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா! 2 ஜீவியம். ஆபிரகாம் வாழ்க்கையிலே 2 ஜீவியம் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை ஜீவியம் இருக்கிறது? சுய ஜீவியம் 1, சுய ஜீவியம் 1. பிறருடைய ஆ ஜீவியத்த நம்ம நம்ம கூட என்ன பண்ணுவோம்? ஃபார்வர்ட் பண்ணி பண்ணுவோம். சுய சித்தம், தேவ சித்தம். நம்ம எந்த சித்தத்தில இருக்கிறோம்? இன்னைக்கு நெறைய நன்மைகளையும், நெறைய நம்மை கொண்டு தேவன் செய்ய முடியாத காரியம் என்ன தெரியுமா? நம்ம 2த்துக்கும் நடுவுல இருக்கலாம். இல்ல எதனா ஒண்ணு சார்ந்து இருக்கலாம். அது அவங்கவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா! அப்ப நம்ம சுய சித்தத்தில இருக்கிறோமா? தேவ சித்தத்தில இருக்கிறோமா? இன்னும் நெறைய சித்தங்கள என்ன பண்ணலாம்? இந்த தேவ சித்தத்துக்கு மாறா நெறைய சித்தங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப நம்ம எதுல நின்று நாம் தேவனை மகிமைப்படுத்துறோம்? எதுல நின்னு நான் பாட்டு பாடுறேன்? இப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்றார்? எல்லாவற்றையும் என்ன பண்றார்? கணக்கு எடுக்கிறாரு. இவனுடைய பாடல் எப்படி? இவனுடைய துதி எப்படி? அதான் சொன்னார்ல, ஏற்கனவே சொன்னேன். இவர்கள் என்னை நாவினால் அறிக்கை செய்கிற இவர்களுடைய இருதயமே எங்க இருக்குது? ஆனா இவங்க ஆலயத்தில தான் இருக்கிறாங்க. என்னுடைய சமூகத்தில தான் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய இருதயம் ரொம்ப தூரமா இருக்குது. எப்படி சொன்னாரு? ஒரு ஊழியக்காரன் சொன்னாங்க. தப்போ ரைட்டோ. கர்த்தர் எப்படி சொல்றார் தேவ ஜனத்த பார்த்து? அவர் ஜனத்த பார்த்து சொல்றாரு. அல்லேலூயா! அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு எப்படி ஏழ்மையா இருந்தாலும் பரவால்ல, டாப் டக்கரா இருந்தாலும் பரவால்ல, நமக்கு நெறைய சப்போர்ட் இருந்தாலும் பரவால்ல, நெறைய ஆள் பலம், பண பலன் இருந்தாலும் பரவால்ல. ஆனா நாம் இருக்கிற நாளை எப்படி பிரயோஜனப்படுத்துறோம்? நாம எப்படி முன்கூட்டியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோமா? அதுல தேவ சித்தம் இருக்குதா? இது நீங்களும் நானும் ஆராய வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் ஏதோ உங்கள அழுத்தம் குடுக்கல. நான் ஏதோ கட்டாயப்படுத்தல உங்களுக்கு. அல்லேலூயா! ஆனா தேவன் நமக்கு இன்றைக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறார். அது சுய சித்தம் எப்பவுமே என்ன பண்ணுது? ஜெயிச்சதா தெரியல. இங்க வசனத்தில. சுயம் என்றைக்குமே அது சுயம் போராடி கொண்டு தான் இருக்கும். ஆனா அது ஜெயிச்சதா இங்க வேதம் சொல்லல. ஆனா தேவ சித்தம் உள்ளவர்கள் தான் ஜெயித்தார்கள். ஆனா வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் தான் பரத்தை காணானை காண முடியும். சுய சித்தம் உள்ளவர்கள், அ சுய அ ஜீவி சுய ஜீவியம் பண்ணவர்கள், இவர்கள் எல்லாம் ஃபார்வர்ட் ஆவனது இல்ல. பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு பண்ணதா இல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நாம் என்ன சித்தத்தில இருக்கிறோம்? நம்முடைய சுய சித்தத்தில இருக்கிறோமா? இல்ல பிறருடைய சித்தத்தில இருக்கிறோமா? இல்ல தேவ சித்தத்தில இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் கொஞ்சம் அதை ஆராய்வோம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ இதில வரும்போது தான் இந்த 7ஆம் வசனத்தில கேட்கிறார்ல, பரலோக ராஜ்யம் 7:21 உங்களுக்கு ஞாபகம். பரலோகத்தில தம்பி ஆ, ஆ போதும். போதும். அதுக்கு மேல ஏன்? அது நம்மலாம் செய்றது அது. இன்னைக்கு உலகத்தில செஞ்சு கொண்டு இருக்குது. நான் இத செஞ்சேனே, பேய் ஓட்டுனனே, சபை கட்டுனனே, கடன் பட்டுருக்கிறேனே, உன் நாமத்துக்காக என்ன பண்ண வாழ்ந்துன்னுக்கிறேனே, நான் எல்லாத்தையும் விட்டேனே. யார் விட சொன்னது? ஆண்டவர் கேட்டாருன்னா பதில் சொல்ல முடியும். யார் உன்ன விட சொன்னது? நானா விட சொன்னேன் உன்ன? இன்னைக்கு அப்படி ஒரு ஒரு ஜெனரேஷன் இருக்குது. எல்லாத்தையும் நான் உனக்காக விட்டேனே. அங்க தான் சொல்றாரு. ஆனா கடைசியில என்ன சொல்றாரு? 27ல என்ன சொல்றாரு? கொஞ்சம் வேகமா வாங்களேன். ஆ, 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 ஆ. பாருங்க. சரிங்க. தேவனுடைய பிள்ளைகள நல்லா கவனிங்க. அப்ப இது சுயத்தில கட்டப்பட்டது. அது என்ன பண்ணுச்சு? அதுக்குன்னா முடிவு வந்தது. அது விழுந்து போனது. ஆனா, தேவ சித்தத்தின்படி கட்டுனது. அது என்ன பண்ணுது? அது சேமா ஏதோ காத்து கொஞ்சமா அடிச்சுது. இந்த பக்கம் மழை பெய்யல. பரவால்ல. அந்த பக்கம் மரம் இருந்தது. இந்த பக்கம் மரம் இல்ல. அப்படியே தம்பி போட்டு வாசித்துருங்க. என்ன ஏன் பார்க்குறீங்க? பெருமழை அதே சேமுங்க. ஆ. நம்முடைய அஸ்திவாரம் தேவ சித்தத்தின் மேல இருக்குதா? இல்ல நம்ம சுயத்தின் மேல இருக்கா? நம்ம மேல இருக்குதா? அல்லேலூயா! கொஞ்சம் இன்னைக்கு நம்ம நிதானிப்போம் என்னோட சேர்த்து. அடுத்த 2 காரியத்த 2 வசனத்த சொல்லி நான் முடிக்கிறேன். குளோரி டூ லார்ட். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா! உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்ப தேவ வசனம் நம்மள என்ன பண்ணுது?
ஆ வசனத்தையும் மறக்கடிக்கிறான் பாருங்க. அவன் எவ்வளோ தந்திரமாக இருக்கிறான் பாருங்க. அவன் இல்லைன்னு சொல்ல முடியும். நான் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தால் எனக்குள்ளேருந்து அவன் என்ன பண்ணுவான்? வாசம் பண்ணுவான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வசனத்தையும் மறக்கடிக்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம். ஜெயிக்க பிறந்திருக்கிறோம் நாம. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். அழப்பெறகல. ஒரு நாள் அழுது கொண்டு இருந்தோம். 9ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனம். நல்ல காது உள்ளவர்களுக்கு கேட்க கடவுது. ஆ சில வசனங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆ ஆ அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஒரு சம்பவம் நடக்குது. மறுபடியும் தம்பி சவுண்டா நல்லா எனர்ஜியோட வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்? இந்த வெளிச்சம் எப்படி இந்த சவுலுக்கு கிடைச்சது? சவுலாகிய பவுலுக்கு எப்படி கிடைச்சது? சவுல் என்ன செய்தான்? இதுக்கு முன்ன எந்த மனுஷனா இருந்தான்? உலக மனுஷனா இருந்தான். வேறு மனுஷனா இருந்தான். அவன் என்னெல்லாம் பண்ணியிருந்தான்? வசனம் பாருங்க. அப்படியே மேல பாருங்க. இயேசு அங்கதான் வாசிங்க. தம்பி வாசிங்க. ம் ஆ அல்லேலூயா. அப்போ இவ்வளோ முள்ளுல உதைச்சுக்கின்னு இருந்தான். அவருடைய ஜனத்தை என்ன பண்ணான்? வேதனைப்படுத்தியிருந்தான், துயரப்படுத்தியிருந்தான், தொல்லைப்படுத்தியிருந்தான், சபைக்கு விரோதமாக செய்து கொண்டிருந்தான், அவர் ஜனத்துக்கு விரோதமாக செய்து கொண்டிருந்த இந்த மனுஷன், இவனுக்கு தேவ சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவாரானா, நாம ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், கர்த்தருக்காக வாழணும்னு வந்திருக்கிறோம், எல்லாத்தையும் உலகத்தை விட்டோம், உலகத்தின் உள்ளவைகளை மறந்து போனோம், எல்லாத்தையும் வெறுத்து போட்டோம், நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே நல்லா கவனிங்க. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து நாம் சேரக்கூடியவர்களோடு சேர்ந்து இருக்கிறோம், ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ சுய சித்தத்திலேயே நாம் இதை கடந்து வருவோம் என்று சொன்னால் தேவ சித்தம் எப்போது நிறைவேறும்? உங்களை கொண்டு, உங்கள் ஒவ்வொருத்தரையும் கொண்டு தேவ சித்தம் நிறைவேறணுமே. பரலோகம் போகக்கூடியவர்கள் அப்படியே சுய சித்தத்தோட போக முடியாது. இந்த தேவ சித்தத்தை இங்கே நாம் நிலைநாட்டின பிறகுதான் நாம் பரலோகத்துக்கு உரிமையாளர்களாய் மாறுகிறோம். என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்கு போவானாமே. இந்த வெளிப்பாடுக்காக நீங்களும் நானும் என்ன சொல்லுகிறோம்? நீங்களும் நானும் என்ன சொல்ல போகிறோம்? ஏதோ நான் பாட்டு எழுதினேன், பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறேன், என்னால் முடிஞ்ச ஊழியத்தை செய்து கொண்டு, நல்லது நல்லது, அதில் மேலானபடி தான் இது. எல்லாவற்றிலையும் இன்னைக்கு நான் ஒரே ஒரு கேள்வியை வைக்கிறேன். யாரையும் மனநோவல் எல்லாவற்றிலையும் இன்னைக்கு சுயம் இருக்குதா இல்லையா? சுயமில்லாத இடத்தை எனக்கு நீங்கள் காமிங்க. சுயமில்லாத ஊழியக்காரர்களை காமிங்க. சுயமில்லாத விசுவாசிகளை காமிங்க. சுயமில்லாத ஊழியத்தை காமிங்க. சுயமில்லாதவர்கள், தேவனை அறியாதவர்களுக்குள்ள சுயமில்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கர்த்தர் வெளியே வைத்துட்டு உங்களையும் என்னையும் ரட்சித்த நோக்கம் என்ன? சுயமில்லாதவர்கள் வெளியில இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? நான் சந்திக்க வைக்கட்டுமா உங்களை? சுயமில்லாதவர்கள் வெளியே நிற்கிறார்கள். ஆனா நம்மை கர்த்தர் அவருடைய சட்டைக்குள்ள வைத்திருக்கிறார். அழகு பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம தேவையை சந்தித்து கொண்டு இருக்கிறார். அற்புதம் செய்கிறார். நான் இப்படி வரல. நான் தான் சொன்னேன், அநாதி தேவன் அடைக்கலம், நித்திய போய் ஆதாரம். இந்த எவிடன்ஸோடு நீங்க புறப்பட்டு போங்கன்னு தான் நான் வந்தேன். இந்த 23ஆம் தேதியில. அப்படி தானே? இன்னைக்கு 23 தானே? 22ஆ? அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப எத்தனையோ பேர் வெளியே இருக்கிறாங்க. சுயம் இல்லாதவர்கள், லாப நோக்கம் இல்லாதவர்கள் வெளியில இருக்கிறாங்க. வெளியிலன்னா இந்த கேட்டுக்கு வெளியே கூட இருப்பாங்க. அப்ப நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு என்ன? அவங்கள கொண்டு வராத நம்மளை ஏன் கொண்டு வந்தாரு? அல்லேலூயா. அதான் சொன்னாரு, இந்த பட்டணத்துல எனக்கு அநேகர் உண்டு. நாம எப்படி இருக்கிறோம்? வரும் பலனை கொண்டு நோக்கமா இருக்கிறோமா? வரும் பலத்தின் மேல் இந்த யாரு? இந்த பவுல் வரும் பலத்தின் மேல நோக்கமா இல்லையே. வசனம் தெளிவா சொல்லுகிறது. அவன் ஜனங்களோடு துன்பப்படவும் பாடுபடவுமே ஏற்றுக்கொண்டான் என்று எபிரேயரில் சொல்லப்படுகிறதா இல்லையா? அல்லேலூயா. நாம் எப்படி ஒதுரி தள்ளுறோமா? 12:1-2 படி ஒதுரி தள்ளுறோமா? இல்லை சேர்த்து கொள்ளுகிறோமா? இல்லை எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளுகிறோமா? எல்லா குப்பையும் ஒரே நேரத்தில் குப்பைக்கு போவோம். அங்கே குப்பை இப்போ இந்த நாட்களில் குப்பை பிரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்படியே ஆத்துமாவும் பிரிக்கப்படும்.
குப்பை இதுக்கு முன்னே 50 வருஷத்துக்கு முன்னே குப்பை பிரிச்சாங்களா? அப்படியே எரிச்சாங்க, அப்படியே மக்க வச்சாங்க. இப்போ குப்பை பிரிக்கிறாங்க. என் கண் முன்னே என் பஞ்சாயத்துல குப்பை பிரிக்கிறாங்க. பிரிச்சு இது நான் குப்பை பிரிக்கிறீங்கன்னா, அந்த குப்பை அங்க போணும், அந்த குப்பை இங்க போணும், இந்த குப்பை இங்க வரணும். சொல்லுங்க அல்லேலூயா! அப்ப தேவன் பிரித்து எடுக்க போகிற பிரித்து எடுத்தாயிற்று. தேவ சித்தத்துக்கென்று பிரித்து எடுத்தாச்சு. பாட, ஆராதிக்க, ஆ ஊழியம் செய்ய மாத்திரமல்ல, தேவ சித்தத்துக்கென்றே நம்மை பிரித்தெடுத்துகிறார் மகளே. அல்லேலூயா! தேவ சித்தத்துக்கென்றே உன்னை பிரித்து எடுத்திருக்கிறார். ஏதோ ஒண்ணு உட்கார வச்சு சோறு போடுறான்னு சொல்லிட்டு நீ கேர்லெஸ்ஸா இருந்துறாத. அல்லேலூயா! ஏதோ உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்று எண்ணுறாத. தேவ சித்தத்தை செய்ய. ஒரு 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்லல்ல. அதை அதை நேர்த்தியாய் செய்ய, அதை தேவ நாமத்துக்கு மகிமையாய் செய்ய, சுயமில்லாத செய்ய. அல்லேலூயா! இவன் உடனே சொன்னான். அவர் அவர் கேட்டார். அந்த யாரு சவுல பார்த்து கேட்டார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், என்னை பார்த்து சொல்லுகிறேன் இந்த பிரசங்கத்துக்கு. இன்னைக்கும் நான் தேவனை வேதனைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா! எப்படி வேதனைப்படுத்துற பாஸ்டர்ன்னு கேட்குறீங்களா? ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதான் தேவனை வேதனைப்படுத்துகிற விஷயம். எனக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, நான் கடனாளியா இருக்கிறேன், என் கடனை அடைங்க, இப்படி தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் இன்னும் அந்த சுயத்தினுடைய வட்டத்தை விட்டு இன்னும் வெளியே வர எனக்கு தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் தேவ சித்தத்துக்கென்று நம்மை எங்க அழைத்தார். அதே பவுல் சொல்றான், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்றான், அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தது எதுக்கு? நீ சுயமா வாழவா? நீ உன்னை பெருமைப்படுத்தி கொள்ளவா? உனக்கு கட்டோட்டு வைக்கவா? உனக்கு பேனர் அடிக்கவா? இல்லையே. தேவ சித்தத்தை நிறைவேற்ற. எதுவும் ஆயிடுச்சு பாஸ்டருக்கு? இல்லை. என்னை எத்தனை செக் பண்ணாலும் பிபியும் கரெக்டாக தான் இருக்கும், ப்ரெஷரும் கரெக்டாக தான் இருக்கும், பசி கூட இல்லை. ஒருவேளை பசியில் பேசுகிறாரா? ஒரு வேளை ஒரு வாய் சாப்பாடாவது கொடுத்துருங்க. இல்லை, நான் நிதானத்தோடு தான் பேசுகிறேன். நீங்கள் இப்போ இதை முடிஞ்சால் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு வருத்தம் அளித்தா நீங்கள் விட்டு விடுங்க. அல்லேலூயா! ஆண்டவர் சொன்ன காரியம். அப்போது நான் என்ன செய்யணும்? இதுவரையிலும் என்ன செய்தான்? நான் முடிக்க போகிறேன். இதுவரையிலும் என்ன செய்தான்? தேவனுக்கு விரோதமாக அந்த செய்தான். சொல்லணும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் தள்ளி போங்க, அங்கே மேலே போங்க. இவ்வளோ நேரமாகும். 4ஆம் வசனம் வாசிங்க தம்பி. இல்லை 5 5 ஆ ஆ அப்போ ஆ ஆ ஆ ம் ஆ போதும். அவன் விழுந்தான். அதுக்கு தான் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்கன்னு. விழுந்தான். அப்புறம் என்ன பண்ணான்? அவன் என்ன பண்ணான்? விழுந்தான். வாசிங்க தம்பி. ஆ அப்புறம் மேலே வாசிங்க. நீங்க தான் வாசித்தீங்க. அப்புறம் நம்ம காதே சரியா கேட்க மாட்டேங்குது. தேவ சித்தத்தை எப்படி செய்வோம்? இந்த இந்த வயசுலயே காது கேட்கல. இன்னும் ஒரு 50 வயசு உனக்கு கூடுச்சுன்னா அவ்வளோதான், சுத்தமாக அவுட்டு. அவன் தரையிலே விழுந்து, அப்போது சவுலே சத்தத்தை கேட்டான். யாரு? துன்பப்படுத்துகிறவன், வேதனைப்படுத்துகிறவன், கர்த்தருக்கு விரோதமாய் செய்தவன், சபைக்கு விரோதமாய் செய்தவன். நாமெல்லாம் அப்படிலாம் செய்யல. நம்ம ரொம்ப கூலாக தான் உள்ளே வந்துட்டோம். ஏதோ ஒரு காரியத்தில் உள்ளே வந்துட்டோம். ஆனால் இப்போ நாம் எப்படியா இருக்கிறோம்? தேவ சித்தத்தை செய்ய இப்போ நம்ம தேவ சித்தத்தை செய்து கொண்டு இருக்கிறோமா? தேவனை பிரியப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? அட்லீஸ்ட் தேவனை பிரியப்படுத்துகிறோம். தேவ சித்தத்தை செய்கிறோமா? பிரியப்படுத்துறது தான் பாட்டு பாடுறது, ஆராதனை செய்து, ஜெபிக்கிறது, ஊழியம் செய்து பிரியப்படுத்துறது. ஆனால் தேவ சித்தத்தை செய்கிறோமா? முடிக்க போகிறேன். அல்லேலூயா! அங்கே என்ன சொல்கிறான்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். சடனாக கேட்குறான். நான் இப்போ இந்த வாரம் பிரசங்கம் பண்ணால் அடுத்த வாரம் நம்ம யோசிப்போம். இதான் நம்மளுடைய இயல்பு. இவர் ஏதோ சொன்னார், தேவ சித்தனை எப்படி பண்ணலாம்? நம்ம யோசிக்கிறதே ஒரு 10 நாள் ஆகுது. அதை நடைமுறைப்படுத்துறங்காட்டி நம்மளுக்கு புயலும் காற்றும் மழையும் வந்துடுது. வந்தவொடனே புயல் காற்று மழைன்னா என்னது? லொக்கேஷன் மாறி போகுது. தேவ சித்தம் அப்படியே என்ன பண்ணுது? நிருசாரமாக மாறி போகுது. நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம கேட்குறோமா? இந்த பவுலை போல, இந்த சவுலை போல கேட்டோமா? வெளிச்சம் எப்படி கிடச்சிது? நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? உங்களை கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாருன்னு நம்ம ஜெபத்தில் கேட்டிருப்போம். ஆனால் அதை வலிவுபடுத்தி அதை நல்லா வலிவாக்கி நாம் அதன்படி நடந்திருப்போமா? ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருப்போமா? அல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அப்போ அவன் என்ன செய்தான்?
அப்போது தேவ சித்தம் அங்கே என்ன இருந்தது? அவனை எதற்காக ஆண்டவர் ரட்சித்தாரு? அவனுக்கு தேவ சித்தத்தை கொடுத்தாரு. கிறிஸ்துவின் நாமத்துக்காக பாடுபடும்படி. அல்லேலூயா! கிறிஸ்துவின் நாமத்துக்காக, அப்படி தானே தம்பி? கிறிஸ்துவின் நாமத்துக்காகவே அவன் என்ன பண்ணான்? பாடுபடணும். அதற்காகவே நான் கூட சில நேரத்தில் யோசித்து பார்ப்பேன். தூங்கி எழுந்தவன மாதிரி, ஏன் நம்ம ஆசீர்வாதத்தை என்ன பண்ண தக்க வைத்துக்க முடியல? ஒருவேளை இந்த நம்ம கொஞ்சம் ஸ்டைலில் மாற்றிக்கலாமா? இந்த ஆத்துமாவை தடவி விடலாமா? ஆனால் என் பிரசங்கத்தில் நினைப்பேன், நல்லா நான் அவங்களுக்கு பிடிச்சதே பேசி விட்டுடலாமா? அடுத்த லெவலு போகிறது வர்றதெல்லாம், அதாவது பரலோகத்தை குறித்து பேசுகிறேன். அதெல்லாம் அடுத்தது இருக்கிறவெல்லாம் 2 பேரும் காம்ப்ரமைஸ்லேயே வாழ்ந்துட்டு போயிடலாமா? எதுக்கு இவங்கள திட்டினா நம்மளுக்கு வர வேண்டிய இன்கம் கட் ஆகி போகுது. சாரி, திட்டினா இல்லை, இவங்களுக்கு வார்த்தையை கொடுத்தோமா அவங்களால என்ன பண்ண ஜீர்ணிக்க முடியலையே. ஒன்று ஆஃப் ஆகி போகுது, இல்லைன்னா என்ன பண்ணு கொடுக்குறத நிறுத்திடுது. என்ன பண்ணலாம்? ஆனால் இன்னுமே யோசித்துன்னு இருக்கிறேன். இல்லை, நம்ம பண்ணுறதே பண்ணலாம். கர்த்தர் நம்மை நடத்துவார். சொல்லுங்கள் அல்லேலூயா! நம்ம அதுக்காக மாற்றிக்கணும். அதுக்காக அந்த பவுல் சொன்னது போல் நயவஞ்சகமான உபதேசத்தை பண்ண வேண்டாம். உன்னோட கர்த்தர் இருக்கிறார், உன்னை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படி வாழ்த்த வேண்டாம். தேவனுடைய ஆசீர்வாதம், சிரசின் மேல் வைக்கக்கூடிய ஆசீர்வாதம், சந்ததியின் மேல் ஆசீர்வாதம். அல்லேலூயா! கடைசியை நம்ம பார்த்து முடிக்கலாமா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளை ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? கர்த்தாவே கர்த்தாவே, நான் இதை உன் நாமத்துக்காக எப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், எல்லாம் ஒன்று இல்லை. பரலோகத்தின் 7:21 பரலோகத்தினுடைய பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான தவிர, சும்மா என்னை நோக்கி தொந்தரவு செய்கிறவன்லாம் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா! நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ மூச்சு நின்றுதுன்னா இப்போ கூட நான் போயிடுவேன் நானுன்றாங்க. ஏதோ இங்கேருந்து ரெடிஸுக்கு போகிற மாதிரி. அல்லேலூயா! இப்போ கூட போயிடுவேன் நான். இப்போ கண்ணை மூடினா பரலோகம் போயிடுவேன். ஐயோ! உன் கூட நான் இருக்குது எனக்கு பயமாகுதே. சொல்லுங்கள் அல்லேலூயா! அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுது? எல்லாம் நல் விஷயம்லாம் புதைக்கப்பட்டிருக்குது. சுயம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குது? எழும்பி நின்று கொண்டு இருக்குது. அல்லேலூயா! அன்றைக்கு சுயத்தை பார்த்து தான் என்ன சொன்னார்? இப்போ பக்தனும் சொல்கிறான், நீ ஏறின கட்டிலேருந்து இறங்க மாட்டான்னு சொன்னான். அது சுயம். 2வது, என் பாபிலோன், நான் கட்டின பாபிலோன் என்று சொன்னான். சுயம். அது அப்படியே அவன் கண் முன்ன என்ன பண்ணுச்சு? ஒன்றுமில்லாமல் போனது. இவள் என்ன பண்ணா? லோத்து மனைவி தான் கட்டி வைத்திருந்த வீட்டை திரும்பி பார்த்தா. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுச்சு? திரும்பி பார்க்காம ஓடி வந்துருன்னார். திரும்பி பார்த்தா அந்த இடத்துலயே அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சது. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சவுல் கேட்டது போல, நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர்? நாம் கேட்டிருப்போம், அதை அப்படியே மறந்துட்டுருப்போம். இதுதான் செய்ய சொன்னார் பதுன்னு நம்ம நினைத்து கொண்டு இருப்போம். இல்லை, தேவ சித்தத்தின்படி நாம் செய்வோம். கடைசியாக ஒரு வெளிச்சத்தை காமிச்சு நான் முடிக்கிறேன். மத்திய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம் 16 வசனத்தை வாசிக்கலாம். மத்திய 16, 15, 16 சீக்கிரம். அப்பொழுது அவர் அல்லேலூயா! பாருங்க, அநேகர் அந்த மேல் வசனத்தில் அந்த பகுதியில் அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது? பலர் பலவிதமாக சொல்லுகிறாங்க. அந்த சீசர்கள் இயேசுநாதரை பார்த்து சொல்கிறாங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறாரு, என்ன ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? ஆனோடனே இவங்க என்ன சொல்கிறாங்க? பலர் எலியான்றாங்க, அப்புறம் மேசியான்றாங்க, இப்படின்றாங்க, அப்படின்னா தீர்க்கதரிசின்றாங்க. எல்லாம் முடிஞ்சது. கூட இருக்கிற பேதுருவை பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? நீ என்ன எப்படி புரிஞ்சுக்கின? நீ என்ன யார் சொல்கிற? அனும்போது அவன் என்ன சொல்கிறான்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. அது சொல்லி முடித்தவொடனே இவன் ஏதோ எழுதி எடுத்துன்னு வந்து சொன்னதில்லை என்னை போல். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அவனை பார்த்து, தம்பி வாசிங்க. மாம்சமும் ரத்தமும். அப்போ மாம்சமும் ரத்தமும் எதை கொண்டு வரும்? சுயத்தை கொண்டு வரும். அங்கே பாருங்க, கரெக்டாக ஆண்டவர் அடிச்சார் பாருங்க. மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா வெளிப்படுத்தினா. சாப்பிட்டு முடிஞ்சதா?
இப்போ பாருங்க, அநேகர் அநேக விதமா சொன்னாங்க. நீங்க என்ன என்ன சொல்றீங்க? தூரத்துலேருந்து கிட்ட வந்துட்டாரு பாருங்க. இப்போ கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? குறை சொல்றாங்களா? இல்ல இவரால ஆகுமா? இல்ல இவரால ஆகாதுன்றாங்களா? இவர் ஜெபித்தா நடக்குன்றாங்களா? நடக்காதுன்றாங்களான்னு ஃபர்ஸ்ட்டு கேட்டாரு. இவங்க அலற விட்டாங்க. உங்கள இப்படிலாம் சொல்றாங்கன்னு. சந்தோஷம். இப்ப நீ என்ன சொல்றன்னு கேட்டாரு. நீங்களா? நீயா? சரியா கவனிங்க. ஆ? அங்க கவனிங்க. ஆ டோட்டலா சொல்றாரு. இப்ப உங்கள பார்த்து சொல்றாரு, கேட்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ அவன் சொல்றான், "நீ பிரதித்திரமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து." அல்லேலூயா! இது மாம்சமோ, ரத்தமோ, சுயமோ வெளிப்படுத்தல. தேவனுடைய ஆவி அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தது. அப்போ இந்த இடத்துல இந்த கடைசி வசனத்த வாசித்து முடிச்சிடலாம். வாசிங்க தொடர்ந்து. ஆ, ஆ, ஆ. அல்லேலூயா! அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சோம்? இதோ பெருமழை வந்து, பெருவெள்ளம் வந்து, காற்றடிச்சு அதில மோதி, அது என்ன பண்ணல? விழல. ஏன்னா, அது கன்மலை மேல் கட்டப்பட்டது. கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போட்டது. அது தேவ சித்தத்த நிறைவேற்றும். அல்லேலூயா! சுயத்தில கட்டுனது, அது எப்படி எப்படியோ இருக்கும். ஒரு நாளைக்கு இப்படி இருக்கும், ஒரு நாளைக்கு அப்படி இருக்கும். ஆனா இங்க இவன் ஒரு வெளிப்பாடு இவனுக்குள்ள மாம்சமும், ரத்தமும், பழைய நினைவுகளும், போன வாரத்தினுடைய செய்திகளும் அப்படிலாம் இல்ல. இவனுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு வந்தது. தேவ பிள்ளைகளே இவ்வளோ சிரமப்பட்டு ஆ ஏன்னா பேசுகிறவர்களால என் பையன் கூட சொல்லுவான். படிச்சவங்க பேசலாம். அது இன்னும் எனக்கு ரிங் ஆயின்னே இருக்கும். இவன் ஒரு நாள் சொன்னான். நானு இப்படி தான் கேட்டேன். பேசின்னு வரேன்னு "சத்தி நீ கூட வரியே, கேட்கற மாரி இருக்குதா? இல்ல உதைக்கிற மாரி இருக்குதான்னு கேட்பேன். அ மைக்க புடுங்குற மாரி இருக்குதான்னு கேட்பேன்." இல்ல அவன் ஒரே ஒரு அர்த்தம் சொன்னான் அந்த பேதுரு மாரி. நல்லா காலேஜ் படிச்சு பேசுறவங்க அத கொண்டு பேசுறாங்க. நீ ஒண்ணுமே இல்லாத பேசுறதுனால நல்லா இருக்குதுன்னான். சொல்லுங்க அல்லேலூயா! அவங்க அத கொண்டு அவங்களுக்கு பல புக்க பார்த்துருப்பாங்க. பல டிகிரி முடிச்சாங்கல்ல. பல தியாலஜி முடிச்சு என்ன படிப்பு? எ எம்டிசி ஆ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க அத வச்சு பேசுறாங்க. அது இல்லன்னா அவங்களால பேச முடியாது. நீ ஒண்ணுமே இல்லாத பேசுறல்ல, அப்பன்லாம் பார்க்கல. நீ ஒண்ணுமே இல்லாத பேசுறல்ல, அது சிறந்தது தான். நல்லா இருக்குதுன்னான். அல்லேலூயா! கூட இருக்கிறவனே நான் அன்னைக்கு பேதுரு கேட்டது போல கேட்டேன். இப்ப சொல்றேன். அவன் சொல்லி ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா கேட்டேன். ஏன்னா இவனே அருவருப்பா இருக்குதா நம்ம பேசுறதுன்னு. அல்லேலூயா! அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவின் சித்தத்தை செய்கிறது. அம்மா வாசித்தாங்க. அந்த வசனத்த வாசித்துருங்கப்பா. அங்க எடுத்துன்னு போய் முடிச்சிடலாம். ஏன்னா நான் ஒண்ணு சொன்னேன். ஆனா வசனம் யோவான்ல இருக்குது அது. 4ன்னு நெனைக்கிறேன். யோவான் 4 தான் எங்க சொன்னாங்க. 1 யோவானா? முடிச்சிடலாம், ஜெபிக்கலாம். குளோரி டூ லார்ட். என்னிடத்துல கொண்ட பாரத்தை நான் உங்கள மத்தியில வைத்திருக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, ஆ, ஆ, ஆ. போஜனமா இருக்குது. அல்லேலூயா! சோறு இல்ல, கறி இல்ல, மீன் இல்ல. நான் எப்படி வாழறது? எப்படி சாப்பிடுறது? தேவனுடைய பிள்ளை. அதை விட மேலான ஒரு நோக்கத்த கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறார். எல்லாம் நம்ம தேடி வர அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்படிதான் முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. நம்முடைய பிதாக்கள் வாழ்ந்தாங்க. எதிர்பார்த்து வாழல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம இன்னைக்கு எதிர்பார்த்து வாழுறோம். கைய அலம்பிட்டு உட்காந்துன்னுக்கிறோம். வருதா வருதான்னு பார்க்குறோம். வந்துருச்சுன்றோம். ஆனா அன்னைக்கு எதிர்பார்க்காத வாழ்ந்தாங்க. கர்த்தர் போஷித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த நினைவுக்கு நம்மை ஆண்டவர் டைரக்ஷன் மாத்துறார். இந்த செழிப்பு இன்னைக்கு இருக்கிற செழிப்போட டபுள் மடங்கு கூடும். சொல்லுங்க அல்லேலூயா! இன்னைக்கு இருக்கிற பெருக்கம் இன்னும் அதிகரிக்கும். தேவ சித்தத்துக்குள்ள நாம் கால் வைக்கும்போது, நீங்க பார்க்கறது அற்பமா நினைக்கலாம். ஏதோ ஒண்ணு சொல்றாரு பாஸ்டர்ன்னு. இல்ல. நான் சொந்தத்திலேருந்து எடுத்து குடுக்கல. ஒண்ணுமே இல்ல சொந்தத்தில. கூடு மட்டும் தான் இருக்குது. அது அங்கேருந்து பரலோகத்திலேருந்து வந்து அதான் சொல்றாரு. இயேசு வாய் திறந்து, "இது உனக்கு மாம்சமும், ரத்தமும் வெளிப்படுத்தல. இது என் பிதா என்னை அனுப்பினவர் உனக்கு வெளிப்படுத்தினார். நீ பேதுருவா இருக்கிற." அப்ப தேவ சித்தத்தை செய்யும்போது, உனக்கு அநேக ஒத்தாசைகளை கர்த்தர் அனுப்புவார். நீ வந்து நாளை குறிச்சு கவலைப்பட வேண்டியதே இல்ல. ஏன்னா நீ தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிற. அதுதான் உனக்கு ஒரு பெரிய லக்கையா எண்ணிக்கொண்டு இருக்கிற. தேவ சித்தம் என்கிறது எல்லாத்தையும் சேகரித்துக்கிறது அல்ல. அவர் விருப்பத்தின்படி நடக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா! இன்றைக்கு வாலிபமா இருக்கட்டும், முதிர் வயதா இருக்கட்டும்,
நமக்கு கொடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட நாள் வரலும் கொடுக்கப்பட்ட கிருபையின்படி நமக்கு பெற்ற அபிஷேகத்தின்படி நாம் இந்த இருக்கிற மீதியான நாளை தேவ சித்தத்தின்படியே நாம் நடப்போம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். தேவனை இன்னும் பிரியப்படுத்துவோம். தேவ சித்தம் செய்கிறவனே அவருக்கு எப்படி இருக்கிறான்? ஆ தேவ தேவ தேவனை பிரியப்படுத்துகிறவன் அவருடைய பிள்ளையா இருக்கிறான். தேவ சித்தத்தை செய்கிறவன் பிதாவை என்ன பண்றான்? பிதாவை மகிமைப்படுத்துறான். இங்கே யோவான் மூலமா அங்க சொல்லப்படுகிறது. இயேசு என்ன சொல்றாரு? இங்க இங்க யோவான்ல. ம். ஆ பார்த்தீங்களா? நமக்கு போஜனமே அதுதான். அப்போ சாப்பிடாம இருங்கன்னு சொல்லல. 3 வேளை சாப்பிடு, 6 வேளை கூட சாப்பிடு. கர்த்தர் தருவாரு. ஆனா, அவர் சித்தத்தின் மேல் நம்ம நோக்கமா இருப்போம். நம்ம எதன் மேல என்ன பண்ண சோர்ந்து போகக்கூடாது. எனக்கு வஸ்திரம் இல்ல, எனக்கு சரியான வீடு வாசல் இல்ல, எனக்கு வசதி வாய்ப்பு இல்ல. எதிலயும் சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க தேவ சித்தத்தின்படி நாம கால எடுத்து வைக்கும்போது, தேவ சித்தத்தின்படி நம்ம ஜீவியத்த மாற்றிக்கொள்ளும்போது, நிச்சயமா மன வருத்தப்படுத்தல்ல. நீங்க அதுக்கு தூரமா இருக்கிறீங்கன்னு அல்ல. நம்ம உள்ள தான் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பிரியமா செய்வோமே! இன்னும் கொஞ்சம் சுயம் என்ன பண்ணுது? கொழுப்ப போல ஒட்டிக்கின்னு வருது. நம்ம சரீரத்தில கொழுப்பு இருக்குமா? இருக்காதா? நம்ம என்ன சொல்றோம்? இறைச்சி கடைக்கு போம்போது, கொழுப்பு இல்லாத கறி போடுன்னு சொல்றோமே எதுக்கு? இன்னும் நம்மளுக்குள்ள என்ன இருக்குது? சில சில கொழுப்புகள் தேவ சித்தத்த செய்ய முடியாம இருக்குது. நம்ம இன்னைக்கு அத என்ன பண்ணுவோம்? அவாய்ட் பண்ணுவோம். தேவ சித்தத்தின்படியே நடப்போம். நம்முடைய இருக்கிற ஆயுசுனால தேவ சித்தத்துக்கென்று ஒப்புக் கொடுப்போம். நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் நம்மை சார்ந்து வருவார்கள். நம்முடைய பின்னால வருவார்கள். நம்ம திரும்பி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு திரும்பி பார்க்கும்போது வெறுமையா இருக்கும். அப்புறம் நம்மள திரும்பி பார்க்கும்போது நம்மை சார்ந்து அநேக பட்டணங்கள் வரும். அல்லேலூயா! ஏன்னா அவருடைய சித்தத்தை பிதாவின் சித்தத்தை செய்கிறதே அவருக்கு போஜனமா இருந்தது. ஏதோ விளையாட்டுக்கா, ஏதோ ஒரு ஸ்கிட்டா நடிச்சாரு. இல்லங்க. அதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டார். புரியுதுங்களா? நான் செய்ததையும் என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னாரே. அவர் தானே அதிகாரம் கொடுத்திருக்கார். 28 மத்திய 28 கடைசியில சொல்றார். உலகம் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு இருப்பேன்னு சொன்னாரே. எத்தனை பேர் வழியில விட்டாலும் சரி, எத்தனை பேர் வழியில மறந்து போனாலும் சரி, நம்ம கடைசியா போய் நின்னாலும் சரி, கடைசி வரல நம்ம கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் ஒரு இதுதான். அல்லேலூயா! அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நம்ம தேவ சித்தத்தை செய்வோம். யோசிக்க வேண்டாம். இன்னும் சுய சித்தத்தின்படியே நம்ம வாழாதபடி, சுய சித்தத்தின்படி தேவனிடத்துல நம்ம இன்னும் முறையிடாதபடி, தேவ சித்தத்துக்கு நேரா திருப்புவோம். தேவ சித்தத்துக்கு நேரா நம்ம படக திருப்புவோம். நம்ம பேழைய திருப்புவோம். அதுக்குள்ள தேவ நாமம் மகிமைப்படுவதா? எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாமா?